الحمد لله الذي هدانا لهذا ما كنا لنهتدي لولا أن هدانا الله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا شفيعنا حبيبنا مولانا محمدا عبده ورسوله أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. قال الله سبحانه وتعالى في شان حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. وقال الله عز وجل: الذين ينفقون أموالهم بالليل والنهار سرا وعلانية فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العلي العظيم. புகழ் அனைத்தும் நம் அனைவர்களையும் படைத்தாளுகின்ற ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருத்தருக்கு என்றென்று முடித்தாகட்டும். அவன் எப்படிப்பட்டவன்? யஹ்லுகு யஷா, நாடியவைகளை உலகத்திலே படைக்கின்றான். வயஃஅலு யஷா, நாடியவைகளை உலகத்திலே செய்து கொண்டிருக்கின்றான். வல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாம், அவன் எப்படிப்பட்டவன்? தாய்மார்களுடைய கற்பனையில் குழந்தை என்றால் அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதாக அழகாக வடிவமைக்கக்கூடியவன். அவன்தான் உலகத்தில் ஒரு கூட்டத்தை சிரிக்க வைக்கின்றான், ஒரு கூட்டத்தை அழ வைக்கின்றான். அதே போன்று ஒரு கூட்டத்தை உலகத்திலே அவன் உயிருடன் வாழ வைக்கின்றான். அதே கட்டத்தில் இன்னும் ஒரு கூட்டத்தை உலகத்துடைய வாழ்க்கையை சலாம் சொல்லும்படி முடித்து வைக்கும்படி மரணம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை கொடுக்கின்றார். ஆண்கள் பெண்கள் இருப்பாளர்களாக இந்த உலகத்திலே படைத்தானே அந்த அல்லாஹ் சமன், அவன் தேவையற்றவன். லம் யலித், அவனுக்கு எந்த குழந்தைகளும் கிடையாது. வலம் யூலத், அவனுக்கு எந்த பெற்றோர்களும் கிடையாது. வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எந்த ஒன்றுமே உலகத்திலே கிடையவே கிடையாது என்பதை புனிதத்துவம் வாய்ந்த மிம்பரிலே நின்று கொண்டு நான் சாட்சி பகர்கின்றேன். சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்தியத்தின் திருத்தூதர், சற்குண சீலர், சன்மார்க்க போதகர், நமது உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான ஹாத்தமுல் நபி சய்யிதுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகள் தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபா பெருமக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், உலமாக்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதிலும் 7 வானம் 7 பூமி சூரியன் சந்திரன் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கும் காலம் வரைக்கும் உண்டாகட்டும் என்று கூறியதன் பின்னால் புனிதம் வாய்ந்த தினத்திலே புனிதமான இடத்திலே உடல் சுத்தம் உடை சுத்தத்துடன் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் வந்து நேர காலத்துடன் வீட்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதரர்களே, வாலிப தோழர்களே, பெரியவர்களே, வல்லவன் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும் அவனால் தடுக்கப்பட்ட மன்னியாத்துகளை பஞ்சமா பாதமா செயற்பாடுகளை தானும் தவிர்த்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கொடிய நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று வல்லவன் அல்லாஹ் சொல்வதற்கு அமைவாக தானும் தவிர்த்து தனது குடும்பங்கள் மற்றவர்களையும் தவிர வைத்து வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசியத்து அன்பு கட்டளை சமர்ப்பணம் செய்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, புனிதத்துவம் வாய்ந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து 27வது நோன்பை வாயில் வைத்தவர்களாக நாம் அனைவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம். வல்லவன் அல்லாஹ் இந்த நோன்பினோடாக அவனிடத்திலே இருக்கின்ற சில சிபாத்துகளை இந்த மத்தியில் வர வேண்டும் என்பதாக எதிர்பார்த்தான். அந்த சிபாத்துகளை நம்மால் முடியுமான அளவு நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சாப்பிடுவது கிடையாது, அல்லாஹ் எந்த பானத்தையும் குடிப்பது கிடையாது. நாங்கள் அன்பார்ந்தவர்களே குறிப்பிட்ட மனத்தியாலம் சாப்பிடாமல் எந்த பானங்களையும் குடிக்காமல் அல்லாஹ்வை போன்று நாங்கள் இருந்து விடுகின்றோம். அல்லாஹ் தூங்குவது கிடையாது, அவனுக்கு பெரும் தூக்கமும் கிடையாது, சிறு தூக்கமும் கிடையாது. செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வல்லவன் அல்லாஹ்விடத்திலே நீ தூங்குவதில்லையா என்பதாக கேட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றார், மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இரவினுடைய ஆரம்பத்தில் நீங்கள் 2 கண்ணாடிகளை 2 கையிலே எடுத்துக்கொண்டும்
இரவு முழுக்க நின்று கொள்ளுங்கள் என்பதாக சொல்கின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் 2 கரத்திலும் 2 கண்ணாடிகளை எடுத்துக்கொண்டு இரவின் ஆரம்பத்திலே நிற்க ஆரம்பிக்கின்றார்கள். இரவினுடைய நடுநிசையை அடைந்து விடுகின்ற போது கண் அயர்ந்து கொண்டு போகிறது, தூக்கம் மிகைத்து கொண்டு போகிறது. இப்போது கை தடுமாறி விடுகின்றது. கையிலே இருந்த 2 கண்ணாடிகளும் கீழே விழுந்து அன்புக்குரியவர்களே உடைந்து சுக்குநூறாக போய் விடுகிறது. இப்போது வல்லவன் அல்லாஹ் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், நான் தூங்குவேனாக இருந்தால் உலகத்துடைய நிர்வாகம் சின்ன பின்னப்படுத்தப்பட்டதாக போய்விடும் என்பதாக சையதுனா மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தூங்குவது கிடையாது அன்பார்ந்தவர்களே. அதே போன்று நாங்களும் தூக்கத்தை தியாகம் பண்ணிவிட்டு சத்தமி அசரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி 10 ஆகிய அந்த கால பகுதிகள் வந்து விட்டது என்று சொன்னால் தன்னுடைய வேட்டியை இறுக்கமாக கட்டிக் கொள்வார்கள். தன்னுடைய குடும்பத்தை எழுப்பாட்டுவார்கள். அந்த இரவுகளை உயிர்ப்பிப்பார்கள். பெருமானாருடைய வாழ்க்கையில் உங்கள் அனைவர்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று பரிசுத்த குர்ஆன் சொல்வதற்கு அமைவாக அன்புக்குரியவர்களே, நாங்கள் எல்லாம் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய ட்ரோல் முரணாக ஆக்கி கொண்டு இரவு நேரத்திலே தூங்காமல் கியாமுல் லைல் மற்றும் உண்டான இதர அனுஷ்டானங்களில் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே. அதே போன்று அன்புக்குரியவர்களை அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். இந்த ரமதானுடைய மாதத்தினூடாக வல்லவன் அல்லாஹ் இந்த நோன்பு முடிவடைவதற்குள் எங்களுடைய உறவுகளில் ஏதாவது குற்றம் குறைபாடுகள் எங்களுக்கு மத்தியில் இடம்பெற்றிருந்தால் மற்றும் உண்டானவர்கள் மத்தியில் மனக்கசப்புகள் ஏற்பட்டிருந்தால் அவைகளை மன்னித்து விடுங்கள், மறந்து விடுங்கள். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனில் கேட்பதற்கு அமைவாக அன்பார்ந்தவர்களே, எங்களை எல்லாம் மற்றவர்களை மன்னிக்கும்படி அல்லாஹ் மன்னிப்பதை அல்லாஹ் இந்த மாதத்திலே நாடிக்கொண்டிருக்கின்றான். அது போன்று அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு அடியார்களையும் நிறைநேசர்களாக மாற்ற வேண்டிய ஒன்றை இந்த நோன்பு என்று சொல்லக்கூடிய இந்த சக்திக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றார். இறைநேசராக மாறக்கூடிய அந்த பயிற்சி எண்ணத்தில் வந்து விட்டதா இந்த 27 நாட்களுக்குள் என்று நாங்கள் யோசிக்க வேண்டும். இறைநேசர்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று பரிசுத்த குர்ஆன் சொல்கிறது. வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வஇதா காதபஹுமுல் ஜாஹிலூன காலூ ஸலாமா வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. வஇபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, இந்த பூமியிலே மிருதுவாக நடந்து கொள்வார்கள், யாருக்கும் இடையூறு கொடுக்காமல் வாழ்ந்து கொள்வார்கள். மக்கள் எல்லாம் வாழ்வதாக இருந்தால் இவரை போன்று வாழ வேண்டும் என்று மக்கள் சொல்லுகின்ற அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் அன்பார்ந்தவர்களே இருக்கும் என்ற அடிப்படையில் வந்தவன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வைதா காத்தபகுமுல் ஜாஹிலூன காலூ ஸலாமா, யாராவது தர்க்கத்துக்கு குதர்க்கத்துக்கு பிரச்சனைக்கு யாராவது வந்து விட்டால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லி அந்த இடத்தை விட்டும் நகர்ந்து விடுவார்கள் என்று, இது நல்ல மக்களுடைய பண்பு என்று பரிசுத்த குர்ஆன் சொல்லிவிட்டு விட்டுவிடவில்லை. அதாவது பரிசுத்த குர்ஆனிலே தொடர்ந்து அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, அவர்களுடைய இராத்தரிப்பை பற்றி வந்தவன் அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான். அவர்கள் இரவு நேரத்திலே மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற போதும் ருக்கோவிலும் சுஜூதிலும் தொழுகையிலும் அவர்களுடைய அந்த இரா வணக்கத்தை அவர்கள் ஈடுபடுவார்கள். அவர்களுடைய அந்த இரவை இவ்வாறு கழிப்பார்கள் என்பதாக அன்புக்குரியவர்களை அல்லாஹ் சொல்கின்றான். ஒரு மனிதனை இறைநேசனாக ஆக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் இந்த நோன்புக்கு வைத்திருக்கின்றான். 27 நாட்கள் சகோதரர்களை எழுந்தோம். சஹர் சாப்பிடுவதற்கு முன்னால் தஹஜ்ஜத்துடைய தொழுகையை நாங்கள் எல்லாம் தொழுது கொண்டோம். சுப்ஹானல்லாஹ். அதே போன்று அல்லாஹ் சொல்கின்றான், ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். மக்கள் எல்லாம் தூக்கத்தினுடைய இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற போது தங்களுடைய வினாக்களை படுக்கையிலிருந்து எழுப்பாட்டி அவர்கள் அல்லாஹ்வை தொழுதுவிட்டு அந்த இடத்திலே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடியவர்களாக, பணிந்து அல்லாஹ்விடத்தில் கத்தக்கூடியவர்களாக அவர்கள் அந்த இரவை கழிப்பார்கள் என்று பரிசுத்த குர்ஆனிலே சொல்லிவிட்டு அல்லாஹ் அதே போன்று அவர்களுக்கு என்ன வளங்களை நாங்கள் கொடுத்திருக்கின்றோமோ, கல்வி அறிவாக இருக்கலாம், ஒவ்வொரு டேலண்டுகளாக இருக்கலாம், பண வசதிகளாக இருக்கலாம், இவற்றையெல்லாம் அவர்கள் அல்லாஹ் விரும்புகின்ற பிரகாரம்
அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்பதாக அன்புக்குரிய சகோதரர்களை பரிசுத்த குர்ஆனில் இறைநேசர்களுடைய பண்பு இவ்வாறு இருக்கிறது என்பதாக திட்ட தெளிவாக அல்லாஹ் பேசுகின்றான். அதே போன்றுதான் வல்லவன் அல்லாஹ் ஜப்பார், அல்லாஹ் கொடையாளியாக இருக்கின்றான். எங்கள் மத்தியிலும் இவ்வாறான காலப்பகுதியில் ஜகாத்துல் ஃபித்ரா என்ற அடிப்படையில் ஜகாத்துக்கள் என்பதாக, சதகாக்கள் என்பதாக, மற்றவர்கள் மீது ஈனிரக்கம் கொள்ளக்கூடிய அடிப்படையில் நடந்து கொள்வதை, எங்களுக்கு தரப்பட்ட வளத்தை பயன்படுத்துவதை அன்புக்குரியவர்களே அல்லாஹ் நாடுகின்றான். அல்லாஹ் ஜப்பார், அவன் கொடையாளி. அதே போன்று ஒவ்வொரு களிமா சொன்னவர்களும் நோன்பு நோக்கக்கூடிய அனைவர்களும் கொடையாளியாக இருக்க வேண்டும் என்பதை வல்லவன் அல்லாஹ் நாடிக்கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் தந்த கொடையைத்தான் இந்த உலகத்திலே நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வலில்லாஹி மீராதுஸ் ஸமாவாதி வல் அர்த் வலில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த ஆயத்துக்களுடைய அர்த்தம் என்ன சகோதரர்களே? வானத்துக்கு சொந்தக்காரன் வல்லவன் அல்லாஹ், ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தக்காரன் வல்லவன் அல்லாஹ், மீராது சமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியுடைய அனந்தர சொத்துக்காரன், அதுக்குரியவன் வல்லவன் அல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. நாங்கள் எல்லாம் உலகத்துக்கு பிறக்கின்ற போதும் எந்த விதமான ஆடைகளும் இல்லாதவர்களாகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தோம். அல்லாஹ் வகை வகையாக ஆடைகளை வேண்டி போடுவதற்கு வசதியை அல்லாஹ் தந்தான். வகை வகையான வாகனங்களை வேண்டி ஓடுவதற்குண்டான வசதியை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, முடியுமான அளவு விருப்பமான அடிப்படையிலே இல்லங்களை அமைத்துக் கொண்டு உலகத்திலே வாழ்வதற்குண்டான ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்து தந்திருக்கின்றான். இது யாரும் எங்களுக்கு தரவில்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வினூடாக தரப்பட்ட வளம் என்பதை திட்ட தெளிவாக பரிசுத்த குர்ஆன், எந்த குர்ஆனை தராவி தொழுகையில், கியாமுல் லைல் தொழுகையில் ரசித்து ரசித்து கேட்கின்றோமோ, இன்பமாக கேட்கின்றோமோ, கேட்டுக்கொண்டு இருக்கின்றோமோ, கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு கேட்கின்றோமோ, அந்த பரிசுத்த குர்ஆனிலே இவ்வாறு வல்லவன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றவற்றை நாங்கள் பார்க்கலாம். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, தர்மத்தை பற்றி இஸ்லாம் தாராளமாக பேசிருக்கிறது, அதிகமாக பேசிருக்கிறது. எந்த மார்க்கத்திலும் எந்த மதத்திலும் சொல்லாத அளவுக்கு எங்களுடைய இஸ்லாத்திலே தர்மத்தை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கின்றவற்றை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, எந்த அளவுக்கு என்றால் இந்த உண்மையான கருத்தை மாற்று மதத்து மக்களும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் ஈகையுடையவர்கள், இரக்கமுடையவர்கள், தர்ம சிந்தனை உடையவர்கள் என்பதாக மாற்று மதத்தவர்கள் கூட அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் நாங்கள் வாழுகின்ற பகுதிக்கு மாற்று மதத்து மக்கள் வருகிறார்கள். காரணம், முஸ்லிம்களை நம்பி கையேந்தினால் கையை சும்மா விட்டுவிட மாட்டார்கள், ஏதாவது ஒன்றை தருவார்கள் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் வருவதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, எங்கேயாவது பொது இடங்களிலே முஸ்லிம்களாகிய நாங்கள் எங்களை அடையாளப்படுத்தி கொண்டோ, தொப்பியை போட்டுக் கொண்டோ, சூரத்துகளுடன் நாங்கள் நிற்கின்ற போதோ, நான் ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் காட்டிக் கொண்டு நிற்கின்ற போதோ, மாற்று மதத்தவர்கள் எங்களை கண்டுவிட்டால் ஓடோடி வந்து அன்பார்ந்தவர்களே எங்களிடத்திலே கையேந்துவதை, கையை நீட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். இஸ்லாத்திலே தர்மத்தை பற்றி அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் தர்மத்தில் முன்னோடியாக திகழக்கூடியவர்கள் என்பதை அவர்கள் விளங்கி வைத்ததன் காரணமாகத்தான் அவ்வாறு அவர்கள் நம்மை கண்டால் ஓடி ஓடி வந்து கையேந்துகின்றவற்றை இந்த உலகத்திலே கண்ணூடாக அன்பார்ந்தவர்களே நாங்கள் அனைவர்களும் கண்டு கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், பலஸ்தீனத்துடைய பூமியை அடித்து உருட்டி புரட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த யூத சமூகத்தினர்கள். அன்பார்ந்தவர்களே, இவர்களை ஒரு காலகட்டத்திலே ஹிட்லர் என்று சொல்லக்கூடியவர் கொண்டு குமிழ்த்தார். கிட்டத்தட்ட 75% அழித்தார், சுட்டார், குண்டுகளை போட்டு அவர்களை சாகடித்தார். இரத்த ஆறுகள், அந்த யூத சமூகத்துடைய இரத்த ஆறுகள் ஓடியது. சுபஹானல்லாஹ். ஒரு 20-25% தான் மிச்சப்பட்டார்கள். இவர்களுக்கு இருப்பதற்கு இடம் கிடைக்கவில்லை, உடுப்பதற்கு ஆடை கிடைக்கவில்லை, சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு எந்த ஒன்றும் கிடைக்கவில்லை. பல நாடுகளுக்கு அன்பார்ந்தவர்களை தஞ்சம் புகுந்தார்கள். பல நாட்டவர்களும் அவர்களை திரட்டி விட்டார்கள். இப்போது ஐடியா போடுகின்றார்கள், ஒரு யுக்தியை கையாளுகின்றார்கள். பலஸ்தீனத்துடைய மண்ணுக்கு நாங்கள் போவோம், அங்கே இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள், இஸ்லாமியர்கள் இரக்க சிந்தனை உடையவர்கள், அவர்களை நம்பி போனால் அவர்கள் ஒரு காலமும் கைவிட மாட்டார்கள் என்ற அடிப்படையிலே பலஸ்தீனத்துடைய எங்களுடைய இஹ்வான்களிடத்திலே, எங்களுடைய சகோதரர்களிடத்திலே அன்பார்ந்தவர்களை போனார்கள். சொன்னார்கள், எங்களுக்கு இருப்பதற்கு இடமில்லை, உடுப்பதற்கு ஆடை இல்லை, சாப்பிடுவதற்கு உணவுகள் பானங்கள் எதுவும் கிடையாது என்று கவலைப்பட்டு சொன்னார்கள். எங்களுடைய சமூகத்தாளர்கள் அன்பார்ந்தவர்களே நம்புகின்றவர்கள் அல்லவா, நம்பி அவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு பகுதியை கொடுத்தார்கள். அதிலே இருந்து இனவிருத்தியை ஏற்படுத்தி கொண்டு இன்று இது எங்களுடைய பூமி, இஸ்லாமியர்கள் இதை விட்டு வெளியாக வேண்டும் என்ற நன்றி கட்டத்தனமாக அந்த சமூகம் நடக்கின்றவற்றை நாங்கள் பார்க்கலாம்.
இதில் நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், அனைத்து மாற்று மதத்தவர்களும் இஸ்லாமியர்கள் தர்மத்தில் முன்னோடிகள் என்பதாக நம்பி வைத்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்படித்தான் நாங்களும் எங்களால் முடியுமான அளவு இந்த உலகத்திலே தர்மங்களை கொட்டி கொண்டிருக்கின்றோம். அனர்த்தம் என்று வந்துவிட்டால், ஒரு நாடு கஷ்டத்துக்குள்ளாக்கப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டால், முதலாவது நிவாரணம் என்ற அடிப்படையில் நாங்கள் உதவி செய்வது அது எங்களுடையவர்கள் என்பதை நான் சொல்லித்தான் நீங்க விளங்க வேண்டும் என்பது கிடையாது. அன்பார்ந்தவர்களே, எந்த அளவுக்குண்டால் இந்த தர்மத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது இந்த காற்றை விடவும் சக்தி வாய்ந்தது என்ற அடிப்படையிலே சொன்னார்கள். ஒரு கூட்டம் உலகத்திலே வாழ்ந்தார்கள், தீனுக்கு மாற்றமாக வாழ்ந்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கினார்கள். ஆதி என்ற கூட்டம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். மிகவும் தைரியமான கூட்டத்தினர்கள், மிகவும் பலசாலிகள். அவர்கள் மலைகளை குடைந்து அதற்குள்ளே வீடுகளை கையால் குடைந்து குடைந்து அந்த மலைகளை வீடாக அமைத்துக் கொண்டு வாழ்ந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, மன் அஷத்து மின்னா குவ்வா, எங்களை விட சக்தி வாய்ந்தவர்கள் உலகத்திலே யார் இருக்கிறார்கள் என்பதாக பெருமை அடித்துக் கொண்டு உலகத்திலே வாழ்ந்தார்கள். அவர்கள் 60 அடி உயரம் 6 அடி சைசுடையவர்களாக உலகத்திலே இருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை அழிப்பதற்காக வேண்டி வல்லவன் அல்லாஹ் பெரும் அணுவாயுதத்தை எடுக்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, வமா யஅலமு ஜுனூத ரப்பிக், அல்லாஹ்விடத்திலே படை பட்டாளங்கள் இருக்கிறது. அந்த படை பட்டாளங்களை யாருக்கும் தெரியாது என்ற அடிப்படையில் அல்லாஹ் சொல்லுகின்றானே, அந்த கூட்டத்தை அழிப்பதற்காக வேண்டி வல்லவன் அல்லாஹ் செலக்ட் பண்ணி எடுத்த ஒன்றுதான் இந்த காற்றாக இருக்கிறது. சுபஹானல்லாஹ், இந்த காற்றை அல்லாஹ் அடிக்க வைக்கின்றான். அவர்களை தூக்கி தூக்கி இந்த காற்று அடிக்கின்றது. சுபஹானல்லாஹ், பெரும் பெரும் பனமரத்தை போன்றவர்கள், பெரும் பெரும் தென்னை மரத்தை போன்றவர்கள் அந்த காற்று தூக்கி தூக்கி அடித்தது. சுபஹானல்லாஹ், அதிலே செத்து போனார்கள், அழிந்து கொண்டு போனார்கள். அன்புக்குரியவர்களே, காலையிலே பார்த்தால் எப்படி ஒரு தென்னந்தோப்பு, ஒரு பனமர தோட்டம் அப்படியே வெட்டி சரிக்கப்பட்டு கீழே விழுந்தால் அதை பார்ப்பதற்கு எப்படி இருக்கும், அதே போன்று அவர்கள் எல்லாம் அழிந்து போய் செத்து போய் காத்து தூக்கி தூக்கி அடிச்சு அவர்களை சாகடித்தது. அப்படியே வெட்டி சாய்க்கப்பட்ட பனமரத்தை போன்று விழுந்து கிடந்தார்கள். பெருமானாரை பார்த்து வல்லவன் அல்லாஹ் கேட்கின்றான், பகல் தராலகும் எம்பாகையா, அவனில் ஒருத்தரையாவது நீங்கள் இந்த உலகத்தில் காணுகின்றீர்களா? அந்த சமூகமே இந்த உலகத்தில் இல்லாத அளவுக்கு அன்பார்ந்தவர்களை அடித்தான். அப்படிப்பட்ட 60 அடி உயரம் 6 அடி சைசுடையவர்கள் யாராவது லண்டனில், ஜப்பானில், அமெரிக்காவில் இருப்பதாக நாங்கள் கண்டிருக்கின்றோமா? சொல்வதை கேட்டிருக்கின்றோமா? அல்லாஹ் அடியோடு அடியாக அவர்களை அழித்து விட்டான். சுபஹானல்லாஹ், அவர்களை அழிப்பதற்கு அல்லாஹ் தெரிவு செய்து எடுத்தது இந்த காற்று தான். அன்புக்குரியவர்களே, இந்த காற்றை விட சக்தி வாய்ந்தது ஒன்று உலகத்திலே இருக்குமாக இருந்தால், இப்னு ஆதம் யதஸத்தகு பியமீனிஹி யுஃபீஹு அன் ஷிமாலிஹி ஃபஹுவ அஷத்து மின்ஹு, ஆதமுடைய மகன் வலது கரத்தினால் தர்மம் கொடுக்கின்றான், இடது கரத்துக்கு தெரியாமல். அது இந்த காற்றை விடவும் தவறானது என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சொன்னார்கள், அன்பார்ந்தவர்களே, வதாஉ மர்தாக்கும் பிஸதகா, தானத்தை கொடுத்து தர்மத்தை கொடுத்து நீங்கள் உங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற தீராத நோய்களுக்கு நீங்கள் சிகிச்சை செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கிதாபிலே ஒரு சம்பவம் எழுதப்படுகின்றது, சலஃபியங்களுடைய காலத்தில் நடக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதர் இருந்தார், அவருடைய காலிலே புண்கள் ஏற்பட்டிருந்தது. புண் ஆறிவிட்டதென்றால் மீண்டும் பொக்களம் வரும், அந்த பொக்களம் வெடிக்கும், மீண்டும் அது புண்ணாக மாறும். இவ்வாறு தொடர்ந்து இவருக்கு இந்த வருத்தம் இருந்து கொண்டே இருந்தது. கட்டிலில் முடங்கி கிடந்தார். சுபஹானல்லாஹ், நடக்க முடியாது, நினைத்த மாதிரியாக எழுந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட முடியாது ஒரு கஷ்டமான நிலைமைக்கு அந்த மனிதன் தள்ளப்பட்டு போய்விடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அந்த மனிதனை பார்ப்பதற்காக வேண்டி அந்த காலத்திலே வாழ்ந்த ஒரு தாபிஊனை சார்ந்த நெல்லடியார், தக்வாவுடைய ஒரு மனிதர் வருகின்றார், இல்மை சுமந்த ஒரு மனிதர் வருகின்றார். நோயாளியை விசாரிப்பதற்காக வேண்டி, நலம் விசாரிப்பதற்காக வேண்டி வந்தவர் அவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னென்ன மருத்துவம் செய்யப்பட்டது என்பதாக அந்த சாதிகான நெல்லடியார் கேட்கின்றான். அந்த மனிதன் அவருக்கு செய்யப்பட்ட மருத்துவம் அனைத்தையும் சொல்லுகின்றார். இப்போது இந்த மனிதர் சொன்னார், நீ எங்கேயாவது சென்று தண்ணீர் பற்றாக்குறைவாக எந்த சமூகத்தினர்கள், எந்த கிராமத்து மக்கள் வாழுகின்றார்களோ அவர்களுக்கு ஒரு கிணறை தோண்டி கொடுத்து விட்டு நீ வாரீர் என்பதாக அந்த நெல்லடியார் சாலிகான அந்த இன்பை சுமந்த மனிதன் சொல்லிவிட்டு வந்து விடுகின்றார். அடுத்த நாள் அந்த மனிதன் என்ன செய்தான் என்றால், அன்புக்குரியவர்களே, மிருகங்களை ஒரு முடிச்சியிலே ஒரு பையிலை எடுத்துக்கொண்டோ எந்த பகுதியில் மக்கள் தண்ணீர் பற்றாக்குறைவின் காரணமாக கஷ்டப்படுகிறார்களோ, தண்ணீர் இல்லாமல் அவதிப்படுகின்றார்களோ, அந்த பகுதிக்கு போய் என்ன செய்தால் ஒரு கிணறை தோண்டி கொடுத்து அந்த மக்களுடைய அன்றாட பாவனைக்காக வேண்டி அந்த தண்ணீரை வக்ஃப் செய்து விட்டு வீட்டுக்கு வந்து விடுகின்றார். அந்த கிராமத்து மக்கள் அந்த தண்ணீரை எடுக்கின்றார்கள்,
குடிக்கின்றார்கள், கழுவுகின்றார்கள், அதை கொண்டு குளிக்கின்றார்கள். தன்னுடைய அன்றாட பாவனைக்கு எந்த பற்றாக்குறைவும் இல்லாமல் அழகாக அந்த தண்ணீரை யூஸ் பண்ணுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்போது அதை செய்துவிட்டு அந்த சதகத்துன் ஜாரியாவை செய்துவிட்டு வீட்டுக்கு வந்து விடுகின்றார். ஒரு கிழமைக்கு பிறகு அவருடைய காலிலே இருந்த அந்த புண்கள் எல்லாம் இல்லாமலாக்கப்பட்டு போய்விட்டது. ஆபியத்தான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். இப்போது எந்த நெல்லடியான், எந்த சுவாலிஹான் அந்த காலத்தில் இருந்த தாபியூனை சார்ந்த இந்த மனிதர் சொன்னாரோ அந்த மனிதரை இந்த மனிதன் தேடிக்கொண்டு வந்து அவருடைய வீட்டிலே, நீங்க சொன்ன மாதிரி நான் செய்தேன், அல்ஹம்துலில்லாஹ், ஒரு கிழமைதான் தாமதம், நான் இப்போது ஆபியத்தாக இருக்கின்றேன், சுயமாக நடந்து திரிகின்றேன், அமல்கள் செய்கின்றேன், ஆரோக்கியமாக இருக்கின்றேன், என்ன காரணம் என்பதாக அந்த மனிதனிடத்திலே இந்த நோயாளியாக இருந்த மனிதன் கேட்கின்றான். இப்போது சொல்லுகின்றார் அந்த மனிதர், அந்த சாலிகான நெல்லடியான் சொல்லுகின்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், உங்களிலே இருக்கக்கூடிய நோயாளிகள் தர்மத்தை கொடுப்பதினூடாக அந்த தர்மம் என்று சொல்லக்கூடிய மருந்தை வைத்து நீங்கள் சிகிச்சையை அடைந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கூற்று எந்த விதத்திலும் பொய்யாக மாட்டாது. அதுதான் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை உங்களுடைய விடயத்தில் உண்மைப்படுத்திருக்கிறது என்பதாக அந்த மனிதர் சொல்லிக் கொள்கின்றார். எனவேதான் அன்பார்ந்தவர்களே, தர்மம் என்பது, சதகா என்பது சர்வசாதாரண ஒன்றாக நாங்கள் நினைத்து விடக்கூடாது. எந்த அளவுக்கு என்றால், எங்களுடைய பிள்ளைகளுக்கோ எங்களுக்கு ஏதாவது கஷ்டமான நோய்கள், கஷ்டமான இக்கட்டான நிலைமைகள், கவலைக்குரிய விடயங்கள் எல்லாம் நடந்துவிட்டது என்று சொன்னால் நாங்களும் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஆட்டை அறுக்க வேண்டும், ஒரு மாட்டை அறுக்க வேண்டும், அந்த மாமிசத்தை உரியவர்களுக்கு கொடுக்க வேண்டும், சதகாக்கள் கொடுக்க வேண்டும். அதனுடன் மருத்துவம் செய்கின்ற போது அன்பார்ந்தவர்களே, வல்லவன் அல்லாஹ் பாதிக்கப்பட்ட எங்களை எந்த விதத்திலும் இந்த சதகாவுடைய வரக்கத்தை கொண்டு அல்லாஹ் எங்களை கஷ்டப்படுத்த மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மதீனத்து மண்ணிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. பேரித்த மரத்தினுடைய தோட்டங்கள், பல தோட்டங்கள் அங்கே இருக்கின்றது மதீனத்து மண்ணிலே. ஒரு நாள் அன்பார்ந்தவர்களே, திடீரென்று ஒரு சஹாபியுடைய தோட்டத்துக்கு மாத்திரம் மழை இறக்கப்படுகிறது. அந்த மழை அந்த சஹாபியுடைய பெயரை சொல்லிக் கொண்டுதான் இறங்குகிறது. இப்போது பக்கத்து தோட்டக்காரர் சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். பெருமானாரத்திலே ஓடோடி வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எங்களுடைய தோட்டங்கள் எல்லாம் பேரித்த மரங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மழை இறங்காமல் விட்டு நீண்ட நாளாக ஆகிவிட்டது. ஆனால் எங்களுடைய தோழர் ஒருத்தருடைய தோட்டத்துக்கு மாத்திரம் மழை இறங்கி இருக்கிறது. அதுவும் அவருடைய பெயரை சொல்லித்தான் இறங்கியது. என்ன காரணம் என்பதாக அவரை கூப்பிட்டு கேளுங்கள் என்று தோழர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழரை வரவழைக்கின்றார்கள். என்ன காரணம் என்பதாக கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், இதனூடாக வருகின்ற அந்த அறுவடையை நான் 3 விடயத்துக்காக வேண்டி பயன்படுத்துகின்றேன். ஒன்றோ, இதனுடைய பசலைகளுக்கு, இதற்கு தண்ணி ஊற்றுவதற்குண்டான ஒரு பகுதியை நான் அதை வித்து அதனூடாக வருகின்ற லாபத்தை வைத்து இந்த தோட்டத்தை பராமரிப்பதற்கு நான் பயன்படுத்துகிறேன் யா ரசூலல்லாஹ். இன்னும் ஒரு லாபத்தை என்ன செய்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய செலவுக்கு, என்னுடைய பிள்ளை குட்டிகளுடைய செலவுக்கு அதை எடுத்து மீதமாக வச்சுக் கொள்கின்றேன். இன்னும் ஒரு பங்கை நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால், ஏழை எளிய மக்களுக்கு நான் கொடுத்து விடுகிறேன் யா ரசூலல்லாஹ். இதுதான் அந்த தோட்டத்தினூடாக அதிலே வருகின்ற ப்ராஃபிட்டை வைத்துக் கொண்டு நான் நடந்து கொள்ளக்கூடிய முறை யா ரசூலல்லாஹ் என்று அந்த சஹாபி அவர்கள் பெருமானாரிடத்திலே சொல்லுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ கொடுக்கக்கூடிய அந்த தர்மத்துடைய பரக்கத்தை வைத்து எந்த தோட்டத்துக்கு மலையை அல்லாஹ் இறக்காவிட்டாலும் உன்னுடைய தோட்டத்துக்கு அல்லாஹ் மலையை இறக்கிறான் என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்புக்குரியவர்களை அங்கே சொல்லி காட்டினார்கள். அஞ்சுக்கு முன்னால் அஞ்சை தேடிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபக்ர் வருவதற்கு முன்னால், ஏழ்மை வருவதற்கு முன்னால், வறுமை வருவதற்கு முன்னால் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை ஒழுங்காக பயன்படுத்திக் கொள் என்பதாக சொன்னார்கள். செல்வம் என்பது இன்று என்னிடத்தில் இருக்கும், நாளை மறுத்தரிடத்தில் இருக்கும். எத்தனையோ பேர்கள் பணக்காரர்களாக இருந்தவர்கள் உலகத்திலே ஏழையாக மாறவில்லையா சகோதரர்களே? ஏழையாக இருந்த எத்தனையோ பேர்கள் பணக்காரர்களாக மாறவில்லையா? காசு என்பது இன்று என்னிடம், நாளை உங்களிடம், அது மாறிக்கொண்டு போய்கொண்டு இருக்கக்கூடியது ஒன்றுதான். இருக்கின்ற போது அதை ஒழுங்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எதை நாங்கள் முற்படுத்தி கொடுக்கின்றோமோ அன்புக்குரியவர்களை, அதை வல்லவன் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள
கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சொல்கின்றான். எதை கொடுக்கின்றோமோ அதற்கு பகரமாக வல்லவன் அல்லாஹ் தருவான் என்பதாக பரிசுத்த குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, எவையெல்லாம் கொடுக்கின்றோமோ அதை அல்லாஹ் மீட்டி தருவான். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ ஸனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் உதாரணத்தை சொல்லி விளங்கப்படுத்துகின்றார். அல்லாஹ் இந்த மனித சமூகம் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சின்ன பிள்ளைகளுக்கு உதாரணம் சொல்வதை போன்று அன்பாதவர்களை கணக்கு பாடமாக அல்லாஹ் காட்டுகின்றார். என்ன சொல்லுகிறான் பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு ரூபாவை அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் கொடுப்பது என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு நெல்லை நீங்கள் பூமியில் நட்டுகின்றீர்கள், ஒரு வித்தை பூமியிலே நட்டுகின்றீர்கள், அது முளைக்கின்றது, 7 கதிர்களை அது உருவாக்குகின்றது. 7 கதிர்களிலும் நூற்றுக்கணக்கான நெல்லு மணிகள் இருக்கிறது. அது போன்றுதான் நீங்கள் ஒரு ரூபாவை குறிப்பிட்ட பணத்தை தர்மம் என்ற அடிப்படையில் கொடுக்கின்ற போதும் அல்லாஹ் அதிலே பல மடங்கு நன்மைகளை உங்களுக்கு ஆக்கி தருகிறான் என்ற அடிப்படையில் வல்லவன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றவற்றை அன்பார்ந்தவர்களே நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு நான் ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஜன்னத்துல் பக்கீயத்தை வருகின்றார்கள். வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் தாருல் கௌமில் முஃமினீன், ஜன்னத்துல் பக்கீயில் மண்ணுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை பார்த்து சலாம் சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், பூமிக்கு மேல என்ன நடக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், அதற்கு பிறகு பூமிக்கு கீழே என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள். பூமிக்கு மேலே தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி என்ன தெரியுமா? நீங்க எந்த பெண்ணை தொட்டு திருமணம் முடித்தீர்களோ அந்த பெண் வேற ஒரு திருமணம் முடிச்சு அவள் அழகாக உங்களுடன் தெரிந்த மாதிரி அந்த கணவனுடன் சுத்தி திரிகின்றார் என்பதாக சொன்னார்கள். எந்த வீட்டை கட்டிவிட்டு நீங்கள் வந்தீர்களோ அந்த வீட்டிலே வேற ஒரு குடியாட்டம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அன்புக்குரியவர்களே அங்கே உமர் நாயகம் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், எந்த பணத்தை நீங்கள் சேமித்து வைத்து வந்தீர்களோ, சேமித்து வைத்து விட்டு வந்தீர்களோ அந்த பணத்தை உங்களுடைய பிள்ளைகள் பங்காக பிரிச்சு சொத்தாக எடுத்து அதை வீணாக செலவழிச்சு கொண்டிருக்கிறாங்க. இதுதான் இந்த பூமிக்கு மேல நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடுகள். இப்போது பூமிக்கு கீழே என்ன நடக்கிறது என்பதாக சொல்லுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள். பூமிக்கு கீழே இருந்த கபர்களுக்கு கீழே இருந்து சத்தம் கொண்டு வருகிறது. சுப்ஹானல்லாஹ். எப்படி மொபைல் போனை காதில் வைத்து ஒருத்தருடன் பேசுகின்ற போது மற்றவருடைய குரல் சத்தம் எப்படி சின்னதாக கேட்கிறதோ அதே போன்று சத்தம் வருகிறது. உலகத்திலே எந்த அமலை செய்தோமோ, எந்த இபாதத்துக்களை செய்தோமோ அதற்குண்டான கூலிகளை நாங்கள் கபருடைய வாழ்க்கையில் கண்டுகொண்டோம். எவற்றையெல்லாம் தர்மம் கொடுத்தோமோ அவற்றுக்குண்டான லாபத்தை இந்த உலகத்திலே நாங்கள் கண்டுவிட்டோம். சுப்ஹானல்லாஹ். எவற்றையெல்லாம் வைத்து விட்டு வந்தோமோ வஹஸர்னா, அதை நினைச்சு இப்ப கைதேசப்படுறோம். அதையும் தர்மம் செய்து விட்டு வந்திருக்கலாம் அல்லவா, அதையும் தேவையான இடத்துக்கு கொடுத்து விட்டு வந்திருக்கலாம் அல்லவா என்று இப்போதுதான் நாங்கள் கைதேசப்படுகிறோம் என்பதாக அந்த கபருக்கிலிருந்து அன்புக்குரியவர்களே அந்த சத்தம் வந்தது என்று வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றவற்றை நாங்கள் பார்க்கலாம். உலகத்திலே ஒரு 75% ஏதாவது ஒரு கவலையுடன் தான் மரணிக்கின்றார்கள் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகின்றவற்றை நாங்கள் பார்க்கலாம். 75% ஏதாவது ஒரு கவலையுடன் தான் மரணிக்கின்றார்கள் என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். அது எந்த கவலை என்பதை 1400 வருடத்துக்கு முன்னால் பரிசுத்த குர்ஆன் சொல்லிவிட்டது. அன்புக்குரியவர்களே, லௌலா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் ஸாலிஹீன். அந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்விடத்திலே டைம் கேட்பான், அவகாசம் கேட்பான். தொழுவதற்கல்ல, நோன்பு பிடிப்பதற்கல்ல, நண்பர்களுடன் பேசாமல் வந்துவிட்டேன், நண்பர்கள் மத்தியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்கி விட்டு வருகிறேன் என்பதாக இல்ல. உம்மா பாப்பாவுடன் பேசாமல் வந்துவிட்டேன், கொஞ்சம் டைம் தாயா அல்லாஹ், அவர்களுடன் பேசிவிட்டு வருகிறேன் என்பதற்காக வேண்டி அல்ல. என்னத்துக்கு நேரம் கேட்பான் தெரியுமா? நான் தர்மம் செய்து விட்டு வருகிறேன், கொஞ்சம் டைம் தான் என்பதாக கேட்பான். அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் ஆரோக்கியமாக இருந்து கொண்டு வசதியுடன் இருந்து கொண்டு தேவையான மதரசாக்களுக்கு, பள்ளிவாசலுக்கு, தேவையான ஏழை எளிய மக்களுக்கு, கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கு மற்றும் உண்டானவர்களுக்கு அந்த பணம் கேட்டு வந்த போது கொடுக்காமல் இருந்தார்களோ அப்படிப்பட்டவர்கள் சக்கராத்துடைய கட்டத்தில் அந்த சதகாவுடைய தர்மத்துடைய பொறுமதியை விளங்கி கவலையுடன் தான் அன்பார்ந்தவர்களை மரணிப்பார்கள் என்பதைத்தான் பரிசுத்த குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அதனால்தான் ஆய்வாளர்கள் அதை சொன்னார்கள். 75% உலகத்திலே மரணிக்கின்ற போது ஒரு கவலையுடன் மரணிக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். அந்த கவலையை பற்றி பரிசுத்த குர்ஆன் என்றைக்கும் இந்த மனித மன்றங்களுக்கு சொல்லிவிட்டது. எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த தர்மம் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே ஒரு அடிமை பெண் வேலை செய்து கொண்டிருந்தார்.
அவனுடைய தலையெழுத்து அவன் நரகவாதி என்பதாக எழுதப்பட்டிருந்தது. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருத்தரும் தாயுடைய கற்பனையில் இருக்கின்ற போதோ இவன் சுவர்க்கவாதியா நரகவாதியாக என்று எழுதப்பட்டு என்ற ஒரு விடயத்தை நாங்கள் சஹீஹான ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் அந்த அடிமை பெண்ணுடைய விடயத்தில் இவள் நரகவாதி என்பதாக எழுதப்பட்டிருந்தது. ஒரு தடவை வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்து குறித்தான ஒரு அடிமை பெண்ணை உங்களுடைய வீட்டில் வேலைக்கு வைத்திருக்கின்றீர்கள் யா ரசூலல்லாஹ், அந்த பெண்ணை உரிமை விட்டு விடுங்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அன்பார்ந்த வாலிபர்களே, தனவந்தர்களே, பெரியவர்களே, உங்களுக்கு தர்மத்தை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. தர்மத்தில் முன்னோடிகள் மாஷா அல்லாஹ், ஓடி ஓடி தர்மம் பண்ணக்கூடிய மக்கள் சுப்ஹானல்லாஹ். இந்த மண் தர்மத்துக்கு ஒரு உதாரண புருஷனான ஒரு மண்ணாக இந்த மண் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த காலகட்டம் தர்மத்தை பற்றி ஞாபகப்படுத்துவது ஒரு தேவைப்பாடு சகோதரர்களே. 5 வக்து தொழ வேண்டும் என்பதாக எல்லோருக்கும் தெரியும். ஏன் வாங்க சொல்லப்படுகிறது? அந்த அடிப்படையிலே எங்களை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டித்தான் சகோதரர்களே. அந்த அடிப்படையில் தான் ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு சில குறிப்புகளை உங்கள் மத்தியில் தொட்டு கொண்டு செல்கின்றேன், புட்டு கொண்டு செல்லாமல். காரணம், தொட்டு செல்வதற்குத்தான் நைமை இருக்கின்றதே தவிர அதை விவரமாக விவரித்து சொல்வதற்குண்டான நேரம் காலம் கிடையாது. அந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களை உரிமை விட்டு விடுங்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். உரிமை விட்டு விட்டார்கள். உரிமை விடுகின்ற போது அன்பார்ந்தவர்களே, நீண்ட காலம் வேலை செஞ்ச பெண்மணி அல்லவா சையதத்தின் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கோதுமைகளை, பேரிச்சங்கனிகளை, துணி மணிகளை, திருகங்களை கொடுத்து அனுப்புகின்றார்கள். பள்ளியில் ஒரு இமாம் 10-20 வருடம் கடமையாற்றி விட்டார் என்றால் அவர் பிரியாவிடை பெறுகின்ற போது ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கிறோம் தானே. எங்களுடைய கடையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர் கடையை விட்டு விலகி போகிறாராக இருந்தால் சந்தோஷமாக ஏதாவது உதவி செய்கிறோம் தானே. அதே போன்று அன்பார்ந்தவர்களே, ஒரு உதவி ஒன்று செய்து அனுப்புகின்றார்கள். சையதத்தின் ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போய்கொண்டிருக்கிறார். அந்த அடிமை பெண் மதீனத்து பஸாரினூடாக போகின்றார். அங்கே அன்புக்குரியவர்களை, ஒரு கையை இழந்த ஒரு மனிதன் ஒரு கைதான் இருக்கிறது. 2 கால்களும் இழந்த நிலைமையிலே யாசகம் கேட்டுக் கொண்டிருக்கின்றான். உண்மையிலே யாசகம் கொடுப்பதற்கு தகுதியான ஒரு மனிதன் தான் அந்த மனிதன். இன்று யாசகம் என்ற போர்வையில் அன்பார்ந்தவர்களே, ஆரோக்கியமானவர்கள் எல்லாம் இன்று உலகத்திலே யாசகம் கேட்டுத் திரிகின்றார்கள். வீட்டிலே கணவன்மார்கள் இருக்கின்றார்கள், ரோட்டிலே மனைவிமார்களையும் சின்ன பிள்ளைகளையும் பிச்சை எடுக்க யாசகம் கேட்டு அனுப்பிவிட்டு அவர்கள் எடுத்துக்கொண்டு போற பணத்தை வெக்கங்கட்ட எத்தனையோ கணவன்மார்கள் வீட்டுக்கு இருந்து கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். எத்தனையோ ஆரோக்கியமானவர்கள் தன்னுடைய கை சொத்தியானவர்களாக, கால் சொத்தியானவர்களாக நடித்துக் கொண்டு வந்து எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக எடுத்ததுக்கு பிறகு நடந்து கொண்டு போற கவலையான காட்சிகளை நாங்கள் உலகத்திலே பார்க்கின்றோம். யாரை இவர்கள் ஏமாத்துகிறார்கள் சகோதரர்களே? யாரை ஏமாத்துகிறார்கள்? ரப்பு ஒருத்தன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு இல்லாமல் இந்த ரமலானுடைய மாதம் பிச்சைக்கார மாதம் என்று மாற்று மதத்தவர்கள் சொல்லுகின்ற அடிப்படையில் யாசகர்கள் எங்களுடைய சமூகத்திலே கூடிவிட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் என்ற வார்த்தையை அல்லாஹ் தன்னுடைய வாயினால் பாவித்த ஒரு சங்கையான மாதம், ஒரு சிறப்பான மாதத்துக்கு எங்களுடைய மக்கள் வேண்டிக் கொடுத்திருக்கக்கூடிய பட்டம் என்ன தெரியுமா? மாற்று மதத்தவர்களினூடாக பிச்சைக்காரர்களுடைய மாதம் என்ற பெயரை வேண்டிக் கொடுத்திருக்கிறார்கள் இந்த யாசகம் செய்யக்கூடிய கூட்டத்தினர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யாரெல்லாம் வந்து கையேந்தினார்களோ அனைவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தது கிடையாது. சிலர்களுக்கு தொழிலை படித்துக் கொடுத்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். வரலாற்று ஏடுகளை அடுக்கிக் கொண்டு சொல்லிக் கொண்டு போகலாம் அன்பார்ந்தவர்களே. எனவேதான் அங்கே அந்த பெண்மணி அந்த முடியுமா, அந்த கஷ்டப்பட்ட உண்மையிலே சதகா, அந்த யாசகம் கொடுக்கப்பட வேண்டியதுக்கு தகுதியான அந்த மனிதனிடத்திலே கொடுத்துவிட்டு அனைத்தையும் கொடுத்துவிட்டு வீட்டுக்கு போய்விட்டார்கள். அடுத்த நாள் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரிடத்திலே வந்து சொன்னார்கள், அந்த அடிமையை மீட்டிக் கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ். உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் வேலைக்காக வேண்டி அமர்த்திக் கொள்ளுங்கள். அவருடைய தலையெழுத்து மாற்றப்பட்டு விட்டது. அவர் சொர்க்கவாதியாக ஆக்கப்பட்டு விட்டார். அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வரத்துல் கதா. சதகா என்பது பலாய் முசீபத்துகளை தடுத்துவிடும். சதகா என்பது அது ஒரு மனிதனுடைய தலையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய கதா கதரை மாற்றக்கூடிய சக்தியை வல்லவன் அல்லாஹ் சதகாக்கு வைத்திருக்கிறான் என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் சொல்லி காட்டினார்கள். நரகவாதி என்பதாக அவருடைய தலையெழுத்து எழுதப்பட்டிருந்தது. அவள் ஈகையுடன், மனித நேயத்துடன், இரக்கத்தன்மையுடன் நடந்து கொண்டதன் காரணமாக அவள் சுவர்க்கவாதியாக அன்புக்குரியவர்களை மாற்றப்படுகிறாளாக இருந்தால் அந்த சதக்கா எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது என்பதை இதனூடாக நாங்கள் விளங்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் அன்பார்ந்தவர்களை, சதக்கா செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் 2 மலக்குமார்கள் துவா, ஒரு மலக்கு செய்கிறார், மலக்கு பதுஆ செய்கிறார். எந்த அளவு ஒரு மலக்குடைய துவா என்றால் ஸஹீஹான கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் தானத்தை, தர்மத்தை கொடுக்கின்றார்களோ, மக்களை சந்தோஷப்படுத்துகின்றார்களோ, தன்னுடைய பொருளாதாரத்திற்கு பிறருக்கு
கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு நீ பரக்கத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் என்று ஒரு மலக்கு துஆ செய்கின்றார். மற்ற மலக்கு யாரெல்லாம் கருமித்தனம் காட்டிக்கொண்டு பணத்தை ஸ்டாப் பண்ணி கொண்டு கொடுக்காம தான் மாத்திரம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றானோ அவனுடைய பொருளாதாரத்தில் அழிவை ஏற்படுத்தி அல்லாஹ் என்று மற்ற மலக்கு துஆ செய்கின்றார், பதுவா செய்கின்றார். அன்பார்ந்தவர்களே, மனிதர்கள் அல்ல மலக்குமார்கள், அவர்களுடைய துஆவும் பதுவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுத்தான் ஆகும். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களை அதிகமாக அள்ளி அள்ளி வழங்குவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்றால் ரமலானுடைய மாதத்தில் அள்ளி கொடுப்பார்கள். சுழன்றடிக்கக்கூடிய காற்றை போன்று தன்னுடைய தர்மத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்திலே அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமான ஆடுகள் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த ஆட்டை வைப்பதற்கென்று ஒரு இடையன் நியமிக்கப்பட்டிருந்தான். ஒரு காட்டரபி வந்து என்ன சொன்னார் என்றால், இந்த ஆட்டிலிருந்து 2 ஆட்டை தா என்பதாக கேட்கின்றார். அவர் சொன்னார், அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறார் அல்லவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடுதான் இந்த ஆடுகள் அனைத்தும், நான் தர முடியாது, அவரிடத்திலே கேட்டுக்கொள் என்பதாக சொல்லுகின்றார் அந்த இடையன். இப்போது அன்பார்ந்தவர்களே, அங்கே அந்த மனிதன் சத்தம் போட்டார். ஒரு காட்டரபி, நாகரிகம் அல்லாதவர், தெரியாதவர், இங்கே வாங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தார்கள். அழைத்து இந்த ஆட்டில் ஒரு 2-3 ஆட்டை தாங்க என்பதாக கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா ஆடும் உனக்குத்தான், எடுத்துக்கொள் என்று சொன்னார்கள். இப்போது அந்த அரபி கேட்டார், என்ன பகடியா பண்றீங்க, நீங்க சும்மா நையாண்டி பண்றீங்களா என்று கேட்டார். இல்ல, எல்லா ஆடும் உனக்குத்தான் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களை, எல்லா ஆடுகளையும் வைத்துக் கொண்டு போகின்றார். எந்த கிராமத்தில் இருந்து வந்தாரோ அந்த கிராமத்துக்குள் போய் சொல்லுகின்றார், இப்படிப்பட்ட ஒரு மனிதனை சந்தித்து விட்டு நான் வருகின்றேன். அவர் உண்மையான மனிதர், மனித நேயத்தை அதாவது கட்டி எழுப்பக்கூடிய மனிதர். அந்த மனிதரை நம்பி நாங்கள் எங்களை அவரிடத்திலே ஒப்படைக்கலாம் என்பதாக அந்த காட்டரபி எந்த கிராமத்தில் இருந்து வந்தாரோ அந்த கிராமத்து மற்ற மக்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பண்பை பற்றி, கொடுக்கும் தயார தன்மையை பற்றி அங்கே உச்சரிக்கின்ற அனைத்து மக்களும் அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் இந்த கொடுப்பதினூடாக உலகத்திலே சாதனை கட்டி பறக்க வைத்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உருவாக்கக்கூடிய காலம்தான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம். அதிலும் குறிப்பாக ஜகாத்துல் ஃபித்ரா. ஒவ்வொரு தலைக்கும் 2.5 கிலோ அரிசி, ஒரு நாட்டுடைய பிரதான உணவு எதுவாக இருக்கிறதோ அதிலிருந்து நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ரா கொடுத்துக் கொள்ள வேண்டும். வாஜிபுன் அலா குல்லி முஸ்லிமின் வ ஹுர்ரின் வ அப்தின் வ தக்கரின் வ உன்சா, ஆண்கள் மீது, பெண்கள் மீது, அடிமைகள் மீது, சுதந்திரவாதிகள் மீது. எந்த அளவுக்கு என்றால், கற்பனைக்குள் ஒரு குழந்தை கருத்தரித்திருக்கின்றதா, அந்த குழந்தைக்கு கூட நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஜகாத்துல் ஃபித்ரா என்ற அடிப்படையில் 2.5 கிலோ வீதம் அரிசிகளை நாங்கள் கொடுப்பதற்கு அன்பார்ந்தவர்களை எத்தனிக்க வேண்டும். ஜரீர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது நாங்கள் பிடித்துவிட்ட ரமதானுடைய நோன்பு வஅல்லக்கும் பைன ஸமா வல் அர்த், வானம் பூமிக்கு இடையில் அது தொங்கப்பட்டு விடப்பட்டிருக்கும். லா யுர்ஃபு இல்லா பி ஜகாத்தில் ஃபித்ர், இந்த அரிசி கொடுக்காத வரைக்கும் அது உயர்த்தப்பட மாட்டாது என்பதாக சொல்லுகின்றார்கள். என்னுடைய சட்ட திட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. இந்த காலப்பகுதிகள் அன்பார்ந்தவர்களை அதிகமாக ஜகாத்துல் ஃபித்ராக்கள், சதகாக்கள், பெருநாள் தினம் வருகிறது. ஏழை எளிய மக்கள் இருப்பார்கள், எங்களுடைய கிராமத்தில் இருப்பார்கள், வெளி கிராமத்தில் இருப்பார்கள், குடும்பத்தில் இருப்பார்கள். தேட வேண்டும். எவ்வாறு ஷவ்வாலுடைய தலைப்புறையை நாங்கள் தேடுகின்றோமோ அதே போன்று தேவையான மக்கள், கஷ்டப்பட்ட மக்களை தேடி 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 போய் கைக்குள் பொத்த வேண்டிய காலம் இந்த காலம். பொத்துகின்ற போது தான் மாத்திரம் போகாதங்க, தந்த பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு போங்க. தான் மாத்திரம் போனா தண்ட மௌத்துக்கு பிறகு தண்ட சதகாவும் மௌத்தா போயிடும். பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய் பிள்ளைகளுடைய கையில கொடுக்க வச்சா எந்த மௌத்துக்கு பிறகு எந்த சதகா மௌத்தாகாது, அது உயிரோட வாழும். மாத்தா அக்வா வலாக்கின் அஹ்யா. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு கூட்டம் உலகத்திலே வாழ்ந்து மரணித்து விட்டார்கள், ஆனால் அவர்கள் மனிதர்களுடைய உள்ளத்திலே உயிருடன் இருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். இன்னொரு கூட்டம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் உயிருடன் மக்கள் அவர்களை கஃனிட்டு, குளிப்பாட்டி, கஃனிட்டு, தொழுகை நடத்தி, கபரு குழிக்குள்ள போட்டு மண் அள்ளி போட்டு மூடிட்டாங்க என்று சொன்னாங்க. அவங்க வாழ்ந்தால் என்ன, வாழாட்டி என்ன இருக்கிறாங்க. கஞ்சத்தனமாக மக்கள் அவங்களை இனத்திமார் பண்ணுவது கிடையாது. ஆனா எத்தனைய மக்கள் மரணிச்சு போனாங்க, அவங்களோட மௌத்துக்கு பிறகு அவங்களோட பேர் அடிபடுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு காலம் இடத்தால் தூரமானவர்கள், காலத்தால் தூரமானவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தால் தூரமானவர்கள், இடத்தால் தூரமானவர்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத்
وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم. سبحان الله. எவ்வளவு காலம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து வஃபாத்தாகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து வஃபாத்தாகி இன்று வரைக்கும் பேரை சொல்லுகின்றோம். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் வஃபாத்தானாலும் பேர் வஃபாத்தாகல்ல. அதே போலதான் தர்மத்தை சதகாக நாங்க எங்கட பிள்ளைகளோட போய் கொடுப்போமாக இருந்தா நாங்க மௌத்தாகினாலும் எங்கட தர்மம் மௌத்தாகாது, உயிரோட இருக்கும். அன்பார்ந்தவர்களே, அவைகளை நாங்கள் இந்த கால பகுதிக்குள் தேடி தேடி உரியவர்களுக்கு கைக்குள்ள பொத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ். எங்களுடைய செல்வங்களை அல்லாஹ் விரும்புகின்ற பிரகாரம் பயன்படுத்துவதற்கு நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எங்கள் அனைவர்களுடைய பாவத்தை மன்னித்து விடியா அல்லாஹ். முழு மக்களுடைய பாவத்தை மன்னித்து விடியா அல்லாஹ். ரமலானை மிகப்பெரிய வரப்பிரதாசமாக தந்த ரப்பே நாயனே யா அல்லாஹ். எங்களுடைய பாவக்கரைகளை இந்த மாதத்தினூடாக போக்கிவிடியா அல்லாஹ். இந்த மாதத்திலே எங்களுடைய பாவங்கள் போக்கப்படாவிட்டால் வேற மாதத்தில் யா அல்லாஹ் எங்களுக்கு மஃபிரத்து கிடைக்க வாய்ப்பில்லை யா அல்லாஹ். இந்த மாதத்தை அடைந்து எந்த மனிதன் மஃபிரத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று பதுவா செய்யப்பட்டிருக்கிறது யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். நீ ஹிந்தாவை மன்னித்தவன் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, நீ 100 கொலை செய்தவனை மன்னித்தவன் யா அல்லாஹ். நீ அபூ சுஃபியானை மன்னித்தவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ வஹ்ஷை மன்னித்தவன் யா அல்லாஹ். எங்கள் அனைவர்களையும் மன்னித்து விடு ரப்பே ரஹ்மானே. ஒரு மக்களையும் கபூல் செய்து கொள் யா அல்லாஹ். பலஸ்தீனத்துடைய மக்களை கபூல் செய்து கொள் யா அல்லாஹ். அந்த மக்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, நீ ஃபிரௌனை அழித்தவன் யா அல்லாஹ். நம்ரூத்தை அழித்தவன் யா அல்லாஹ். ஆது சமூது என்ற சக்தி வாய்ந்த கூட்டத்தை அழித்தவன் யா அல்லாஹ். அவர்களை அழிக்கின்ற போது என்ன சக்தி உன்னிடத்தில் இருந்ததோ யா அல்லாஹ், அந்த சக்தி இன்னும் உன்னிடத்தில் இருக்கிறது யா அல்லாஹ். உனக்கு வயசு போகல யா அல்லாஹ். உன்னுடைய உதவி அந்த மக்களுக்கு காட்டியா அல்லாஹ். பத்ருடைய களத்திலே உன்னுடைய உதவியை காட்டினாயா அல்லாஹ். உஹதுடைய களத்திலே உன்னுடைய உதவியை காட்டினாயா அல்லாஹ். அந்த உதவியை பலஸ்தீனத்துடைய மக்களுக்கு காட்டியா அல்லாஹ். அவர்களுக்கு கை கொடுத்து விடு ரஹ்மானே. நல்ல நிலைமையை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடியா அல்லாஹ். இந்த நாட்டிலே நிம்மதியாக ஆரோக்கியமாக நாங்கள் நோன்பை பிடித்து நடமாடுகிறோம் ரஹ்மானே. ஆனால் அந்த மக்கள் நிம்மதியை இழந்து வாழ்கின்றார்கள் யா அல்லாஹ். இந்த நாட்டிலே பெருநாளை கொண்டாடுவதற்கு நாங்கள் உடுப்புகளை தேடி உடுப்புகளை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த மக்கள் கஃன் துணிகளை கையிலே வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் யா அல்லாஹ். அந்த மக்களுக்கு விடுவை கொடியா அல்லாஹ். ஆபியத்தை கொடியா அல்லாஹ். நாங்கள் செய்த அனைத்து இபாதத்துகள் கியாமுல் லைல் அனைத்தையும் கபூல் செய்து கொடியா அல்லாஹ். லைலத்துல் கத்ரை அடைந்த கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்து கொடியா அல்லாஹ். மூத்த உலமாக்களை கபூல் செய்து கொடியா அல்லாஹ். மூத்த அறிஞர்களை கபூல் செய்து கொடியா அல்லாஹ். ஒவ்வொரு பள்ளிகளையும் ஒவ்வொரு மஹல்லா மக்களையும் கபூல் செய்து கொடியா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு